ஐயோ போ. வளையட்டும் அறுக்க போறது நம்ம தானே. ஏய் தம்பிங்களா சாப்பிட வாங்கடா. வேணாம் நீங்களே கொட்டிங்க. அவனுக்கு வருவானுங்க சாப்பிடு. இப்ப மட்டும் பாசம் பொங்கிட்டு வரும் இருக்கு. இவர் பாசம் இருக்கு, முதல்ல பங்க கொடுக்க சொல்லு. ஒரே ஒரு வாய்டா செல்ல, ஒரு வாய் வாங்கிக்கோ. அம்மா குடு குடு. மெதுவா செல்வம், இங்க பாத்தியா? தியாக கூட்டுடி. பாறா தாமரை விட்டு வந்து சாப்பிடுறா. சமத்து சாப்பிடு. தியாகு அதோ பாரு நம்ம வீடு. தியாகு நீ விடு இந்தா. அவனுங்க வருவானுங்க. நீங்க எல்லாம் ரெடி பண்ணுவானுங்க. தம்பிங்க வந்து ஆரம்பிச்சிருவோம். செல்வா அப்பா அம்மா வரல? செந்திலே உனக்கு தெரியாதா? அப்பாவுக்கு பக்கவாதம், அம்மா தான் பாத்துக்கிறாங்க. சொல்லவே இல்லை. என்னத்த சொல்ல, எல்லா வைத்தியமும் பண்ணி பார்த்தாச்சு, ஒண்ணுமே சரியா வரல. தம்பி போறோம், சொத்தை பிரிச்சு வாங்குறோம். சின்ன திருத்தம், இப்போ கெடாக்கறி, அப்புறம் சொத்து. மேன்ஷன் தொழில அப்படி போயிட்டு நல்லா போயிட்டு இருக்கு. சந்தோஷம் தான் தெரியுமே. எல்லா சொத்தையும் விற்று தான் முதலீடாக போட்டேன். இப்போ அப்படியே படிப்படியாக பிக்கப் ஆகி நல்லா விழுந்துடும் போல இருக்குண்ணே. என்னடா பாக்கியவங்க, ஒரு நல்ல நாள் கூட இப்படி விடு, நீ அவனுக்கிட்ட பேசாத. ஒரு நாள் கூட அவன் குடிக்காத நாளே இல்லை. குழந்தைங்க வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. செல்வம் நீ அங்கே போய் பாரு போ. குலசாமியை கும்பிட வந்திருக்கோம். ஏங்க இப்படி பண்றாங்க உங்க தம்பிங்க குடிச்சு? நம்ம வீட்டோட கொலை கொழுந்துடா இவன். மோனை கோலா கண்டுக்காம விட்டுட்டீங்க. இப்ப பாருங்க தலைக்கு மேல போயிடுச்சு. இனிமே என்ன பண்ண போறீங்க? தியாகு அழுகுறாப்பா. ஏமா வா. ஏய் குடுங்கடா, அறிவுல உங்களுக்கு நல்லா இருக்கா? எல்லாம் கெடாக்கறி சாப்பிடத்தான். கிட்ட நொட்ட நான் பேசாம பூசை வேலையை பாடுறா. செல்வம் இங்க வா, பூஜை ஆரம்பிக்கலாம். சரிம்மா சரி எடுத்துட்டு போங்க. கருப்பு நடிக்கிறீங்க. நீங்க வெட்டக்கூடாதா? பூசாரி தான் வெட்டணும்டா. கொடுக்கடா. ஏன்டா அப்படி பண்றீங்க? வெட்ட வேண்டிய நேரத்துல வெட்ட வேண்டிய இடத்துல அங்க போய் வெட்டலாம். தூக்குடா. போலாம். நில்லுங்க தம்பிங்களா, சொன்னா கேளுங்க தம்பி. உங்க ரெண்டு பேரும் கையெடுத்து கும்பிடுற தம்பி. சாமி குத்தாயிருப்பா. சொல்றத கேளுங்கடா. சாமிக்கு நேர்ந்து விட்டாடுறா, விட்டுட்டு போங்கடா. சொல்லிக்கிறேன்.
குடும்பம் நல்லா இருக்கணும் இதெல்லாம் பண்றேன். செல்வா என்ன பையன் அப்படி எல்லாம் பண்றாங்க? எழுத்து போட்டியில ஃபர்ஸ்ட் பிரைஸ் தியாகுன்னு சொன்ன உடனே நான் தான் உனக்கு முதல்ல கை தட்டினேன். ஆமா ஆமா நானும் பார்த்தேன். பாட்டி வா கண்ணு வா. எனக்கு என்ன ஸ்கூல்லாம் முடிஞ்சிச்சா? மிச்சம் வைக்காம சாப்பிட்டீங்களா கண்ணு? சாப்பிட்டேன். என்ன பாடம் சொல்லி கொடுத்தாங்க இன்னைக்கு? மேக்ஸ். காசிக்கு கூட்டிட்டு போங்க, காசிக்கு கூட்டிட்டு போங்க எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன். இப்படி படுத்த படிக்க ஆயிட்டீங்க. இனி யார் என்ன கூட்டிட்டு போவாங்க? ஏங்கண்ணு நீ இந்த பாட்டியை காசிக்கு கூட்டிட்டு போவியா? கூட்டிட்டு போறேன் பாட்டி. ஐயோ என் தங்குண்டி. கொடுங்க தாத்தா நான் புடிச்சுக்கிறேன். நீங்க படிங்க. அத்தை அத்தை எழுத்து போட்டியில தியாகு தான் ஃபர்ஸ்ட். தோத்து போன குண்டு கோபால் தியாகுவை கீழே தள்ளி விட்டான். நான் அவனை சும்மா ஆடுவேனா? உடனே அவன் கையை பிடிச்சி நறுக்குன்னு கடிச்சு வச்சிட்டேன். அப்படியா? ஆமா அப்புறம் பயந்து ஓடிட்டான். என் செல்லம் நீ இருக்கிற வரைக்கும் தியாகு கொண்டு ஆகாது. உட்கார் தாமரை. ஆமா தியாகு எங்க? தியாகு தாத்தாட்ட இருக்கான். தாத்தா நீங்க சொன்னதை படிச்சு அப்படியே எழுதுனேன். எழுத்து போட்டியில நான் தான் ஃபர்ஸ்ட். படிக்கிறதுங்கிறது உலக அறிவை வளர்த்துக்கிறதுக்கும் இயற்கையினுடைய இருப்பு அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கும் நாம் வாழ்கிறோம்ல சமுதாயம் அதை நல்லா புரிஞ்சிக்கிறதுக்கும் ரொம்ப உதவும்ப்பா. படிக்கணும். படிப்பு மட்டும் இல்லை எழுதணும். ஏன்னா படிப்பு உனக்கு மட்டும்தான் பயன்படும். எழுதுனாதான் அது உலகத்துக்கே பயன்படும். படித்தது பார்த்தது பழகுனது எல்லாத்தையும் அனுபவமாக்கி எழுது. உன் எழுத்து உன்னை உச்சத்தில் கொண்டு போய் நிறுத்தும்பா. எழுதுறியா? செல்லம். ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. இருக்கட்டும் முடிச்சு. ஒரு ஆன்மீகவாதியோட அடிப்படை தத்துவம் என்ன? பற்றற்ற நிலையில் இருக்கிற சுவாமி. பற்றே இல்லாத நிலையில் இருக்க வேண்டிய உன்முகத்தில் எதுக்கு இவ்வளோ பதற்றம்? உலகத்தில் 2 விஷயம்தான், இருத்தல் இல்லாமல் இருத்தல். இருத்தல் இயல்பா இருக்கணும், வலுக்கட்டாயமா வரவழைக்க முடியாது. அப்படி இருந்தாதான் இல்லாமல் இருத்தல் தானா வரும். உனக்குள்ள இருக்கிறது எழுத்தா ஆன்மீகமா? 2 தான் சுவாமி. ஒருவன் ஒரே நேரத்தில் 2 படகுல சவாரி செய்ய முடியாது. இறைவனுக்கு அடிமையானன்னு உன்னை கட்டுப்படுத்துற வெளிமனசு தவிக்குது. ஆனா உள்மனம் எழுத்தையே நினைக்குது. எழுத்து சுற்றி உன் எண்ணம் தீயாய் குளிர்ந்து விட்டு எறிகிறப்ப பனிமலை உருகாம இருக்க முடியாது.
பிரபஞ்சத்தின் அடிப்படை விதியே ஒன்றோடொன்று சேர்ந்து வாழ்வது. அதுபோல உன் வாழ்க்கை பயணத்தில் பலர் போனாலும் யாராவது உன்னோடு பயணிக்கலாம். யாருக்கு தெரியும்? இந்த இயற்கை ரகசியங்களில் புதிமூட்டை. அடுத்து எப்போ என்ன நடக்கும்னு யாருக்கும் தெரியாது. இதுதான் உலக நீதி. ஒருவன் எதனை அதிகமா நேசிக்கிறானோ அதுதான் அவனோட ஆன்மீகம். உன்னோட எழுத்துல நான் உன் ஆன்மீகத்தை பார்க்கிறேன். அற்புதமா இருக்கு. அந்த அற்புதம் எல்லாருக்கும் போய் சேரணும்னா நீ இருக்க வேண்டிய இடம் இது இல்லை. அந்த சமூகம் சார்ந்த மக்கள். உனக்கு எது வேணும்னு நீயே முடிவு பண்ணும். ஓம் சிவாய நமः. வணக்கம் குருஜி. ஓம் சிவாய நமः. வெறுங்கையோட வந்த வெறுங்கையோட திரும்பி போறியே, ஏதாவது எடுத்துட்டு போகலாமே. எடுத்துட்டு போறேன் குருவே. இருந்தும் இல்லாமல் இருப்பதை. சிவாய நமः. ஓம் சிவாய நமः. சிவாய நமः. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. Excuse me. Sorry. Move, please. Excuse me. Sorry. Excuse me. Please. हटो भाई. Is it not reservation compartment? Yes, it is. But why is it like this? This is Indian Railway. Particularly in northern zone, it is like this only. You please check my ticket. Sure. Yes, it is your compartment. Your seat number is 21 and mine is 25. Please, brother, I think this is my seat. हाँ? सीट नंबर क्या है? 21. टीटी के बाद पूछ क्या हो माँ? आराम से अरे भाई। क्या भाई तुम लोग? ये विदेश से आए हैं ना. हमारा मिट्टी, हमारा देश, हमारे लोग प्यार के इधर आए हैं. उनको ऐसे बेइज्जती करते हैं क्या? क्या भी नहीं, देखता हूँ. अरे उठो भाई, उनको बैठने दो. लेके आ जाओ, चलती हूँ. जाओ, आओ. Thank you so much. परवा नहीं. आप इधर बैठो माँ, मैं जहाँ में बैठेंगे. I'm going to eat. Don't you? Not hungry. Just one small piece. Okay. Oh, sorry. It's mixed by meat.
I didn't think about it. So what? I've heard the preachers don't eat meat. But I am not a preacher. But you look like Yes. this. I have been searching for God in myself, but no use. I couldn't find myself. So what? Is there any law that should not eat meat? You can give. Do you know Tamil? Yeah. How? I love Tamil, so I've learned it. Why are you so surprised? கடல் புறா இன்னும் நானே படிக்கல. உங்களுக்கு தமிழ் தெரியுமா? I'm a Tamilan. Wow. அப்ப எனக்கு தமிழ் தெரியுமாங்கிறது தமிழே கேட்டிருக்கலாமே. அப்போ ஒன்று பண்ணலாமா? நீங்க இது படிங்க, நான் வேற புக் வச்சிருக்கிறேன். God, I would have given it. Sorry. Hi. Good morning. ஹாய், காலை வணக்கம். அம்மா, நீங்கள் எங்கேருந்து வரீங்க? உங்கள் பேர் என்ன தெரிஞ்சுக்கலாமா? உண்மை சொல்லவா பொய் சொல்லவா? உங்கள் இஷ்டம். நான் ஜெர்மனியிலிருந்து வர்றேன். என் பேர் ஜனனி தாமஸ். நான் ஜெர்மன் ஹைடல்பர்க் யூனிவர்சிட்டியில் தமிழ் லிட்ரேச்சர் படிச்சுட்டு இருக்கேன். இந்த இந்திய சுற்றுப்பயணத்தில் தமிழ்நாட்டின் மக்கள் அவர்களுடைய பழமை வாய்ந்த கலாச்சாரம், பழக்க வழக்கம் மற்றும் தமிழ் மொழியோடு தொன்மைகளை பற்றி ஆய்வு செய்வதற்காகவும் வந்திருக்கேன். என் இளம் வயதில் நான் பார்த்த ஒன்று என் கண்களை விட்டு அகலாமல் அப்படியே இன்னும் பசுமையா இருக்கு. அதையும் தான் தேடி வந்திருக்கேன். உங்ககிட்ட ஒன்று கேட்டா நீங்க தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே? சொல்லுங்க. நேற்று ஏதோ ஆன்மீக தேடல கம்ப்ளீட் பண்ண முடியலன்னு சொன்னீங்களே? ஆமாம், மனசை ஒருநிலைப்படுத்தவே முடியல. அது பிசாசு மாதிரி அலைஞ்சிக்கிட்டே இருக்கு. 10 வருஷமாக பயிற்சி பண்ணியும் ஒன்றும் நடக்கலை. மனசு முழுக்க என் மண்ணும் மண் சார்ந்த மக்களோட வாழ்க்கையும் அவங்களோட துன்பங்களும் தான் நிறைஞ்சிருக்கு. அதான் வந்துட்டேன். இன்னொன்று, நான் கொஞ்சம் எழுதுவேனா, எண்ணம் பூரா அதிலே சுற்றி வருது. எழுதுவீங்களா? எங்க அது கொடுங்க, நானும் படிக்கிறேன். எதையும் எடுத்துகிட்டு வரல, எல்லாத்தையும் கங்கையிலே போட்டு வெறுங்கையோடு தான் வந்திருக்கேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் கிடைச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி ஒரு ஃபீல்.
எனக்கும் உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி ஒரு ஞாபகம். நான் உங்கள் ஊருக்கு வரலாமா? எந்த காலத்துலேயும் எங்கள் ஊருக்கு நான் திரும்ப போக விரும்பலை. ஊருக்கு போகலன்னா வேற எங்கே போக போகிறீங்க? எங்கள் அப்பாவோட ஃப்ரெண்டு மேன்ஷன் சென்னையில் இருக்குது. அங்கேருந்து தான் சின்ன வயசில் காசிக்கு ஓடி வந்தேன். இப்போதைக்கு கொஞ்ச நாள் நான் அங்கேயே தங்கிக்கலாம் முடிவு பண்ணியிருக்கேன். மேன்ஷனா? அப்படின்னா நானும் அங்கே தங்கலாமா? மேன்ஷன்லையா? காசு கொடுத்து தானே தங்க போகிறோம். உங்கள் பக்கத்தில் இருந்தால் எனக்கும் ஒரு பாதுகாப்பாக இருக்கும். வாங்க. Hi, welcome to Sivam Manson. I am Ganesan. What's your name? சிரிக்கிறா, ஒரு வேளை தப்பாக பேசணுமா? வெளில வர மாதிரி வேகமாக பேச வேண்டியதான். வாட்ஸ் யுவர் நேம்? ஐயாக்கு என்னாச்சு? சாமி, உங்களுக்கு எங்கள் அப்பா தெரியுமா? அப்பா செத்து பல வருஷமாச்சு. நல்லா தான் இருந்தார். ஒரு பையனை நினச்சி பொசுக்குன்னு போயிட்டார். இன்னொரு சின்ன பையன் பேர் தியாகுவான். அவனை எங்கள் அப்பாவோட நண்பர் ஒருத்தர் கூட்டிகிட்டு வந்து விட்டுட்டு அப்பா கிட்ட பத்திரமா பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. மாமா, இப்போ எங்கே தான் நம்ம போகிறோம்? அந்த ஊர் நமக்கு வேணாம் தேவ. அங்கே இருந்தீனா இங்கேயே இருக்கட்டும். பார்த்தேவா, நான் பார்த்துக்கிறேன். அந்த குட்டி பிசாசு எங்கள் அப்பா கிட்ட சொல்லிக்காம எங்கேயும் ஓடி போயிட்டான். அந்த பையனை தேடி தேடி கிடைக்காம எங்கள் அப்பா மனசு உடைஞ்சு போய் நான் பாவம் பண்ணிட்டேன்னு புலம்பி செத்துட்டார். ஆனால் சாகிறதுக்கு முன்னாடி அவனை எப்படியாவது கண்டுபிடிச்சி கொண்டு வந்து நிறுத்திடுன்னு என்கிட்ட சத்தியம் வாங்கிட்டார். அந்த பரதேசி நான் எங்கே போய் தேடுவேன்? சாமி, நீங்கள் தான் முற்றும் திறந்த முனிவராச்சே. ஏதாவது மந்திரம் மையன்னு போட்டு அந்த பையன் எங்கே இருக்கான்னு கண்டுபிடிச்சி சொல்லுங்களேன். யாரு? அதான் அந்த பரதேசி தியாகுவ. ஓ, என்ன சாமி கண்டுபிடிச்சிங்களா? எங்க இருக்கான்? முன்னாடி தான். என் முன்னாடியா? என் முன்னாடி நீங்க தான் சாமி இருக்கீங்க. நான் தான் அந்த பரதேசி தியாகு. சாமி, என்ன சொல்றீங்க? ஐயோ, எங்கெல்லாம் பார்த்து தேடுறது? ரூம்லாம் ஒன்றும் இல்லை. போ, கோ. இங்கிலீஷ் தெரியாதா? எப்போ பாரு இழிச்சிக்கிட்டு இருக்கு. இவங்க என் ஃப்ரெண்டு தான். உன் ஃப்ரெண்டா? பேர் ஜனனி. சம்மந்தமே இல்லாமல் இருக்கு எல்லாமே. சாரி. வெல்கம் டு சிவம் மேன்சன். குரு அண்ணே, போய் 2 டீ வாங்கிட்டு வாங்க. என்ன வாங்கிட்டு வரேன்? உங்கள் அப்பா இருப்பாருன்னு நம்பி இவங்களுக்கு தங்க வைக்கலான்னு கூட்டிகிட்டு வந்தேன். ஏன் என்னெல்லாம் பார்த்தா எப்படி இருக்கு? நம்பிக்கை இல்லையா? ஐ எம் BA பச்சையப்பா காலேஜ் 2000 பேட்ச். மை நேம் இஸ் சிவகணேசன். 5 inch 3 feet 5 feet 3 inch tall. I go to the gym regularly. My weight. அப்படியும் ஜாதகத்தை கொடுத்துரு. பொண்ணு பார்த்துட்டு வரேன். லூசு மரமண்டை. என்னப்பா தமிழ் அவ்வளோ நல்லா பேசுகிறாங்க? நம்ம தமிழ் கலாச்சாரத்தை பற்றி கற்றுக்க தான் அவங்க இங்கே வந்திருக்காங்க. நானும் அவங்களுக்கு உதவி பண்ணுறேன்னு சொல்லியிருக்கேன். இங்கே ரூம் இருக்கா இல்லை வெளியே எங்கேயாச்சும் பார்க்கவா? என்னப்பா இப்படி சொல்லிட்டேன்? நம்ம தாய்மொழி தமிழ் நம்மளே அவ்வளோவா பேசுறது இல்லை. அயல் நாட்டுக்காரவங்க அங்கேருந்து இங்கே வந்து நம்ம தாய்மொழியை அவ்வளோ அழகாக பேசுகிறாங்க. அவங்களுக்கு போய் உதவி பண்ணலன்னா தப்பாயிரும்ப்பா. மேடம், நான் உங்களுக்கு கண்டிப்பாக உதவி பண்ணுறேன். தியாகு, உங்களுக்கு நான் உதவி பண்ணலன்னு வைங்க, எங்கள் அப்பா ஆத்மா சாந்தி அடையவே அடையாது. நீங்கள் 2 பேரும் எவ்வளோ நாள் ஆனாலும் இங்கே தான் தங்குறீங்க. ஓகே? சரி.
தியாகு, தேங்க்யூ, பாய். வெளிநாட்டிலேருந்து எங்கள் கலாச்சாரத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களை மாதிரி நிறைய பேர் இங்கே வரீங்க. இங்கே யாரும் இதை பெருசாக கண்டுக்கிறதே இல்லை. ஏய், இங்கே பாடுறா, யாரா அந்த சாமியாரு? ஏரியாவுக்கு புதுசா இருக்கு. வெள்ளக்காரியை கூட்டிட்டு சுத்துறான். விகர் வர பார்க்க சூப்பரா இருக்கு. பொண்ணுங்க வாசமே வேணான்னு பொண்ணுக்கு கிடைக்குது, நமக்கு இல்லாம போச்சா? யோகக்காரன்டா சாமியாரு. ஆமாண்டா மாப்ள, நமக்கெல்லாம் இந்த மாதிரி கிடைக்குமா? இங்க ஏன் எல்லாருமே நம்மள வித்தியாசமா பார்க்குறாங்க, கிண்டல் பண்ணி வர சிரிக்கிறாங்க? இட்ஸ் ஹர்ட்டிங் மீ. சாதாரணமாக ஒரு பொண்ணு ஆண் கூட போனாலே இப்படி தான் பார்ப்பாங்க. இதில் வேற நான் சாமியார் வேஷம், நீ ஒரு ஃபாரினர், வேற எப்படி பார்ப்பாங்க? நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கலாமா? கேளுங்க. காலம் பூரா இப்படியே சாமியாரை போல இருக்க போறீங்களா? கொஞ்சம் வாழணும், நிறைய எழுதணும். அப்படி நான் இன்னொன்று கேட்கலாமா? இனிமே நான் என்னோட தோற்றத்தை மாற்றிக்க முடியாது. நீங்கள் ஏன் எனக்காக இந்த சாமியார் கோலத்தை மாற்றிக்க கூடாது? சாரி, தப்பாக கேட்டுட்டேனா? இல்லை, சரியாக தான் கேட்டிருக்கேன். Oh my God! Are you sure? I can't believe it. You're sacrificing it for me. Ich kann's nicht glauben. Ich bin so froh. Wahnsinn. சார். எஸ் சார். ஜனனின்ற பேரில் புக் பண்ணி. ஓகே. அப்படியா? உங்கள் பேர் சார்? தியாகு. ஓகே, உள்ளே வாங்க சார். Hi, excuse me. Is Tiago here? Yes, ma'am. Could you please give it to him? Okay. Thank you. Welcome.
சரி போதும் நீ கூச்சமாக இருக்கேன் எனக்கு போதும் ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். Endlich habe ich meinen tamilischen Prinzen gefunden. I love you, Thiago. ஐ லவ் யூ டூ ஜனனி. என்னால் நம்பவே முடியல. எந்த ஒரு நம்பிக்கை இல்லாமல் தான் இங்கே வந்தேன். ஐ லவ் யூ டூ ஜனனி. போதியர்கள் பிந்தியர்கள் போதியர்கள் பிந்தியர்கள் பேதையர்கள் அவர் பிரிமென் அறிவுடையீர் இது கேண்மென். Amma? Amma, du weißt doch noch, den Jungen, den wir damals mit Amish-Schwert gesehen haben. Kannst du dich noch an ihn erinnern? Ich habe ihn jetzt wiedergefunden. Nein, im Zug. Ich hatte dir doch erzählt, ich hatte einen Priester gesehen. Und der Priester, ich hatte ihm meine Liebe gestanden. Und dann habe ich ihn gefragt, ob er seinen Bart abrasieren kann. Und das hat er gemacht. Und er ist es wirklich, Amma. Er ist es wirklich. Nein. Und ich habe beide Fotos miteinander verglichen. Amma, wirklich. Ja. Ja, okay, Amma. Okay. Klar. Ich werde dich nochmal anrufen, okay? Ja, klar. Okay, ich hab dich lieb, Amma. Okay. Ich rufe dich an, okay, Amma? Okay, Amma. Tschüss.